எமது தேசத்தின் குரல் கின் டிவி வழியாக மற்றுமொரு இலக்கிய கலசத்தில் நேர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நேர்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய இலக்கிய கலசத்தின் ஒரு விசேட இலக்கிய கலசமாக நேர்களுக்கு கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு கொரோனா காலம் என்ற தலைப்பிலே நிகழ்நிலை ஊடாக, அதாவது சூம் வழியாக இலங்கையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் கவிதை பாரம்பரியங்களை, ஈழத்தின் விசேட கவிஞர்களை நாங்கள் அழைத்து வந்து இந்த கின் டிவி இலக்கிய கலசத்தின் ஊடாக தர இருக்கின்றோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வழங்குவதற்காக கவிஞர், இலக்கிய செம்மல், சட்டத்தரணி, கலாபூசணம் ரஷீத் எம் இம்தியாஸ் அவர்கள் இந்த கவியரங்க நிகழ்வை தொகுத்து வழங்க இருக்கின்றார். கவி அமுதத்தை கின் டிவி இலக்கிய கலசத்தினூடாக அள்ளிப் பருகுவோம், வாருங்கள். கருவோடு உயிர் வைத்து கருத்தோடு அதை காத்து நல்லுருவோடு பிறக்க வைத்த உலகாளும் இறையோனுக்கே உலகனைத்தின் புகழனைத்து. நான் நிலத்தின் செம்மொழியாம் நம் தமிழ் மொழியை தாய்மொழியாய் எனக்களித்த வல்லோனே உனை உளம் நிறைந்து போட்டுகிறேன். கருத்தோடு இணைத்துள்ள கண்ணல் மிகு நேயர்கள் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. கொரோனா இடர் காலம் இதில் கின் டிவி தரும் கவி அரங்கம் இது. கருத்தாய் கவனம் தாரும் அதில் திருப்பாய் வாழ்த்து சேரும் இதில். நெருக்கமாய் 5 கவிஞர்கள் சேர்ந்து இறுக்கமாம் கொரோனா நிலையதை உணர்ந்து பொருத்தமாய் அவற்றினை கவிதையில் புனைந்து திருத்தமாய் அரங்கினில் தருகிறோம் துணிந்து. நெருக்கமாய் 5 கவிஞர்கள் சேர்ந்து இறுக்கமாம் கொரோனா நிலையதை உணர்ந்து பொருத்தமாய் அவற்றினை கவிதையில் புனைந்து திருத்தமாய் அரங்கிலே தருகின்றோம் துணிந்து. இது கொரோனா காலம். இது கொரோனா காலம் எனும் மகுடத்தில் கொடூர கொரோனா, கொழும்பில் கொரோனா, கொடுத்தலில் கொரோனா, குட்பை கொரோனா எனும் தலைப்புகளில் தந்திடவே நல்கவிதை நற்கவிஞர்கள் 4 என்னுடனே இங்கு. இலங்கை பொன்மனச் செம்மல் கவிஞர் MS தாஜ்மஹான், தெல்தோட்டை இஸ்ரா எனும் கவிதாயினி ஃபாத்திமா இஸ்ரா தாஹிர், நாடறிந்த நற்கவிஞர் நம் அன்பர் MS அப்துல் லத்தீப், உக்குவலை தந்த கவி இளைநிலா ஃபஸ்மினா அன்சார் இணைந்து இங்கே தருகிறோம் இனிய இந்த கவியரங்கு. இது கொரோனா காலம். நாளெல்லாம் ஊரடங்கு, அதனால் நாடெல்லாம் தானாய் அடங்கி நாமெல்லாம் வீடுகளில் முடங்கி, அதனாலே துன்பங்களோ பல மடங்கு. நாளெல்லாம் ஊரடங்கு, அதனால் நாடெல்லாம் தானாய் அடங்கி நாமெல்லாம் வீடுகளில் முடங்கி, அதனாலே துன்பங்களோ பல மடங்கு. சில திங்கள் இல்லத்தில் சிறை, சில திங்கள் இல்லத்தில் சிறை, எம் இதய கூட்டுக்குள் எண்ணற்ற குறை என்று விலகும் இந்த ஊரடங்கு திரை என்றேங்கியே பிரார்த்தித்தோம் இறை. உழைப்பொன்றே நாட்டம் அன்று, மனைவியின்றி பிள்ளையின்றி வீடு இன்றி நாதி இல்லை, அது ஒன்றுதானே தேட்டமின்றி. மனைவியுடன் பிள்ளையுடன் வீட்டிற்கு நேரமில்லை, உழைப்பொன்றே நாட்டம் அன்று, மனைவியின்றி பிள்ளையின்றி வீடு இன்றி நாதி இல்லை, அது ஒன்றுதானே தேட்டமின்றி. மனைவியின் அருமையை, மனைவியின் பெருமையை, தனிமையின் துயரினை, துணையின் உயர்வினை, உறவதன் இணைப்பினை, உணர்வதன் உரமதை உணர்த்தியது கொரோனா. உணர்வாய் நீ மனிதா. மனைவியின் அருமையை, மனைவியின் பெருமையை, தனிமையின் துயரினை, துயரின் உயர்வினை,
உறவுதன் இணைப்பினை உணர்வதன் உரமதை உணர்த்தியது கொரோனா. உணர்வாய் நீ மனிதா. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூறினாரே அன்று. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூறினாரே அன்று. விலகி இருந்தால் வாழ்வு காக்கும் வேத வாக்கு இன்று. விலகி இருந்தால் வாழ்வு காக்கும் வேத வாக்கு இன்று. எதையும் எம்மால் முடியும் என்று இருமாப்பு கொண்ட அமெரிக்கா. சூரியனே மறையாத உலகையாண்ட வல்லரசு பிரித்தானியா. சர்வ பலம் கொண்டு ஆண்ட சர்வாதிகாரிகளை தந்த இத்தாலி. சர்வதேசம் வியக்கும் வண்ணம் சாதனைகள் செய்த சீனா. எண்ணெய் பலத்தால் உலகை தன்னை பார்க்க வைத்த சவுதி. அனைத்து நாடுகளையும் ஒன்றாய் அடிபணிய வைத்ததே கொரோனா. அனைத்து நாடுகளையும் ஒன்றாய் அடிபணிய வைத்ததே கொரோனா. பணத்தின் பலத்தில், போகத்தின் போதையில், அறிவின் மமதையில், அதிகார அகந்தையில் அன்றாடம் திளைத்தார், தினம் கொண்டாடி மகிழ்ந்தார். பணத்தின் பலத்தில், போகத்தின் போதையில், அறிவின் மமதையில், அதிகார அகந்தையில் அன்றாடம் திளைத்தார், தினம் கொண்டாடி மகிழ்ந்தார். வையத்தை வைத்தாடும் வைரஸ் கொரோனாவின் சித்திரவதையில் சிக்கி சின்னாபின்னமாய் செய்கிறார், தினம் தப்பிக்க வழியின்றி தவிக்கிறார். வையத்தை வைத்தாடும் வைரஸ் கொரோனாவின் சித்திரவதையில் சிக்கி சின்னாபின்னமாய் சிதைகிறார், தப்பிக்க வழியின்றி தவிக்கிறார். இது கொரோனா காலம். இனி கவிபாட கவிஞர்களை அழைத்திடும் நேரம். அணி அணியாய் தந்திடுவார் கவிவைகள் ஆரம். இனி கவிபாட கவிஞர்களை அழைத்திடும் நேரம். அணி அணியாய் தந்திடுவார் கவி வரிகள் ஆரம். வாரீர் நேயர்கள் நேசத்தோடு இணைந்து தாரீர் ஆதரவுதான் உள்ளத்தால் மகிழ்ந்து பாரீர் கொரோனாவின் சரிநிலை தெரிந்து சேரீர் கொரோனாவை துரத்திட துணிந்து. வாரீர் நேயர்கள் நேசத்தோடு இணைந்து தாரீர் ஆதரவுதான் உள்ளத்தால் மகிழ்ந்து பாரீர் கொரோனாவின் சரிநிலை தெரிந்து சேரீர் கொரோனாவை துரத்திட துணிந்து. முதல் கவிதை பாட எங்கள் இலங்கை பொன்மன செம்மல் கவிஞர் MS தாஜ்மஹான். கவிஞர் MS தாஜ்மஹான் பொருத்தமாய் கவி வடிப்பதில் என்றும் பெரும் மகான். பொன்னும் பொருளும் ஈவதில் புரவலன், என்றும் எப்போதும் ஏழைகளின் நண்பன். கொடூர கொரோனாவை கவிபாட வருகிறார், கண்ணல் சுவையென கவி தரப் போகிறார். வருக தாஜ்மஹான், தருக நின் கவிதை கொடூர கொரோனா. முதற்கண் கிங் தொலைக்காட்சி பணிப்பாளர் உட்பட பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த ஜூம் கவியரங்கில் எனக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இலக்கிய ஜாம்பவான் சட்டத்தரணி ரஷீத் இம்தியாஸ் அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் கவிதையை ஆரம்பம் செய்கின்றேன். என் கவிதையின் தலைப்பு கொடூர கொரோனா. கொலை வெறிகொண்ட ஓர் உயிர்கொல்லி, விரோத மனப்பாங்கை விதைத்துவிட்ட ஒரு விஷ ஜாந்து, அனாதைகளாகவும் அனாதரவாளர்களாகவும் ஆக்கிய அரக்கன், கொழுந்து விட்டறியும் நெருப்பை விடவும் கொடியது, விளைவுகளை விபரீதமாக விதைப்பது, பட்டால் ஒட்டிக்கொள்வது, தொற்றிக்கொள்வது. உடலில் தொற்றிக்கொள்ளும் இந்த கொரோனாவை, உயிரை பற்றிக் கொள்ளும் இந்த கொரோனாவை வெற்றி கொள்ள ஒரு வேற்று வழிகாட்டு இறைவா, மாற்று வழிகாட்டு இறைவா. விரைவு கொண்டு அந்த வியாதியின் வியூகத்தை ஓட்டு இறைவா. உடலில் தொற்றிக்கொள்ளும் இந்த கொரோனாவை, உயிரை பற்றிக் கொள்ளும் இந்த கொரோனாவை வெற்றி கொள்ள ஒரு வேற்று வழிகாட்டு இறைவா, ஒரு மாற்று வழிகாட்டு இறைவா. விரைவு கொண்டு அந்த வியாதியின் வியூகத்தை ஓட்டு இறைவா. மலை புரண்டு வந்து இதை ஒழிக்கட்டும், அலை திரண்டு வந்து இதை அழிக்கட்டும். உயிர்மூச்சு போகிறதே என்று பெருமூச்சு விடும் மக்களை காத்து விடு இறைவா. கொரோனாவை ஒரு கை பார்த்து விடு இறைவா. மலை புரண்டு வந்து இதை ஒழிக்கட்டும், அலை திரண்டு வந்து இதை அழிக்கட்டும். உயிர் மூச்சு போகிறதே என்று பெருமூச்சு விடும் மக்களை
காத்து விடு இறைவா, கொரோனாவை ஒரு கை பார்த்து விடு இறைவா. இனிமை அடைந்து வாழ்ந்த இன்ப வாழ்வு தனிமை அடைந்து வாழும் துன்ப வாழ்வாக பரிணமித்து விட்டதே, மக்களை பரிதவிக்க விட்டதே. மருத்துவ விஞ்ஞானிகள் பல பிணிகளுக்கு அன்று பல வகை பரிகாரம் கண்டு தம் சாதனைகளில் சரிகண்டனரே, இன்று கொன்று குவிக்கும் கொரோனாவுக்கு மருத்துவம் அறிய முடியாமல் சரிவு கண்டனரே. கோடிக்கணக்கான மனித ஜென்மங்கள் கலங்கி கண்ணீர் சிந்தி கதறுகின்றனரே, எத்தனையோ உன் அடியார்கள் இறந்து கேட்கும் பிரார்த்தனைகள் அத்தனையும் உன் இதயத்தை இன்னும் தொட்டுக்கொள்ளவில்லையா? இதயத்தில் பட்டுக்கொள்ளவில்லையா? ஏன் இறைவா இன்னும் மௌனம்? எங்கள் மீது எப்போது திரும்பும் உன் கவனம்? கோடிக்கணக்கான மனித ஜென்மங்கள் கலங்கி கண்ணீர் சிந்தி கதறுகின்றனரே, எத்தனையோ உன் அடியார்கள் இறந்து கேட்கும் பிரார்த்தனைகள் அத்தனையும் உன் இதயத்தை இன்னும் தொட்டுக்கொள்ளவில்லையா? இதயத்தில் பட்டுக்கொள்ளவில்லையா? ஏன் இறைவா நீ இன்னும் மௌனம்? எங்கள் மீது திரும்பும் உன் கவனம். வல்லரசு நாடுகள் எல்லாம் வலுவிழந்து வார்த்தை இழந்து விட்டன. வளமுக நாடுகள் அனைத்தும் வசதி வாய்ப்புகள் வளமிழந்து வாழா இருக்கின்றன. நேச நாடுகள் எல்லாமே நிலை தடுமாறி நிற்கதிக்குள் நிலைத்து விட்டன. விஞ்ஞானிகள் அனைத்து பேர்களும் வழி தெரியாமல் விழி பிதுங்கி விரக்தியில் விரைத்து போய்விட்டனர். அகிலம் ஆளும் ஆண்டவா, ஆட்டி படைக்கும் தாண்டவா, ஒரு கணம் எண்ணினால் மறுகணம் எண்ணில் அடங்கா இந்நுண்ணிகளின் கொலை பண்ணிகள் பருதி ஒளி கண்ட பனித்துளிகள் போல பஞ்சு பஞ்சாய் பறந்து விடாதா? சின்ன பின்னமாகி இறந்து விடாதா? அகிலம் ஆளும் ஆண்டவா, ஆட்டி படைக்கும் தாண்டவா, நீ ஒரு கணம் எண்ணினால் மறுகணம் எண்ணிலடங்கா இந்நுண்ணிகளின் கொலை பண்ணிகள் பருதி ஒளி கண்ட பனித்துளிகள் போல் பஞ்சு பஞ்சாய் பறந்து விடாதா? சின்ன பின்னமாகி இறந்து விடாதா? வல்ல இறையோனே, எல்லோருக்கும் துணையோனே, இந்த பூச்சி போடும் கூத்துக்கும் ஆடும் ஆட்டத்துக்கும் ஒரு முடிவை தாட்டி விடு இறைவா. நீ விட்டிருக்கும் நீண்ட கயிற்றை ஒரு சுண்டி விடு இறைவா. மறுகணம் அந்த பூச்சி கண்ணுக்கே தெரியாமல் மண்ணுக்குள் மண்டியிட்டு அழிந்தொழிந்து போகட்டும் இறைவா. வல்ல இறையோனே, எல்லோருக்கும் துணையோனே, இந்த பூச்சி போடும் கூத்துக்கும் ஆடும் ஆட்டத்துக்கும் ஒரு முடிவை காட்டிவிடு இறைவா. நீ விட்டிருக்கும் நீண்ட கயிற்றை ஒரு சுண்டி விடு இறைவா. மறுகணம் அந்த பூச்சி கண்ணுக்கே தெரியாமல் மண்ணுக்குள் மண்டியிட்டு அழிந்தொழிந்து போகட்டும் இறைவா. கோவிட்டு எம்மை விட்டு போயிட்டு என்ற குதூகலத்தில் மக்கள் மனம் குளிர்ந்து போகட்டும். இருள் படிந்திருக்கும் அத்தியாயத்தில் உன் அருள் படியட்டும். மாந்தரின் முகம் எல்லாம் மலரட்டும், அகமெல்லாம் மகளட்டும், சுகமெல்லாம் தொடரட்டும், புதிய யுகம் ஒன்று தோன்றட்டும். கோவிட்டு எம்மை விட்டு போயிட்டு என்ற குதூகலத்தில் மக்கள் மனம் குளிர்ந்து போகட்டும். இருள் படிந்திருக்கும் அத்தியாயத்தில் உன் அருள் படியட்டும். மாந்தரின் முகமெல்லாம் மலரட்டும், அகமெல்லாம் மகளட்டும், சுகமெல்லாம் தொடரட்டும், புதிய யுகம் ஒன்று பிறக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கொடூர கொரோனாவை கொஞ்சமும் தழுவியின்றி கடூர கவிதையதால் கடுமையாக சாடினாரே இலங்கை கவிஞர் MS தாஜ்மஹான். கூடவே கொரோனாவை கொண்டொழிக்க இறையருளும் வேண்டி நின்றார். இலங்கையின் பொன்மனச் செம்மலே, கவியுலகின் இளம் புயலே, நன்மகனே நீ வாழ்க. அடுத்த கவிதை தர அன்போடு அழைக்கிறோம் தில்தோட்டை இஸ்ரா. பல்கலைக்கழகங்களில் பெற்றார் பல பட்டங்கள், பாக்கல் புனைவதிலும் எண்ணற்ற வெற்றிகள், புற்றுநோய்க்கு எதிராகவும் நிலையான போராட்டங்கள், பற்றோடிவள் சேவைகள் தொடர்ந்திட என் வாழ்த்துக்கள். தில்தோட்டை இஸ்ரா என்றாலே நாடறியும் திகட்டான தனிநடையில் இவள் கவிதையும் புகழ்வாளும். கொழும்பில் கொரோனா எனும் தலைப்பில் நீயும் நல்லதொரு கவிதையை இக்கவியரங்கில் தாரும்.
தெல்தோட்டை இஸ்ரா என்றாலே நாடறியும் திகட்டாத தனிநிலையில் இவள் கவிதை புகழ்வாளும். கொழும்பில் கொரோனா எனும் தலைப்பில் நீயும் நல்லதொரு கவிதையினை இக்கவியரங்கில் தாரும். தெல்தோட்டை இஸ்ராவே வருக, கவி தருக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருளாளன் அன்பாளன் ஆதாரம் அல்லாஹ்வே. தருவாயே நீ எனக்கு திருவாய் மொழிந்திடவே. கொழும்பு கொரோனாவை கவிதையில் கொண்டு வந்தேன். கொழும்பு கொரோனாவை கவிதையில் கொண்டு வந்தேன். கவி தலைமைக்கும் கவி பாக்களுக்கும் கிங் டிவி அமைப்பினருக்கும் இளையவளின் காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் வணக்கம். கொழும்பு கொரோனா பங்குனி திங்கள் 12ஆம் நாள் PCR பரிசோதனையில் ஆரம்பமானது முதல் இன்னிங்ஸ். இலங்கையில் ஆரம்பமானது முதல் இன்னிங்ஸ். 18 முடங்கியது கொழும்புடன் நாடே. கொரோனா மட்டும் கொடிக்கட்டி பறந்தது. கொரோனா மட்டும் கொடிக்கட்டி பறந்தது. கொழும்பு கொரோனா கொழுப்பு பிடித்தது. கொழும்பு கொரோனா கொழுப்பு பிடித்தது. கொழும்பர்கள் ஏதோ வேற்று கிரகவாசிகள். வர வேண்டாம் எங்கள் வராந்தைக்கு, வர வேண்டாம் எங்கள் வராந்தைக்கென்று கொழும்பு மக்களை கொழுந்து விட்டெறியும் சூரிய கதிர்களின் சுவர்கள் நாளுக்குள் சுற்றமும் சூழ தாயும் தந்தையும் குஞ்சுகளை அடைக்காக்கின்றனர். சுற்றமும் சூழ தாயும் தந்தையும் குஞ்சுகளை அடைக்காக்கின்றனர். 10 ரூபாய்க்கு மிளகாய்த்தூள், 10 ரூபாய்க்கு மல்லித்தூள், 100 கிராம் பருப்பு, ஒரு துண்டு மீன். கையிருப்பு காசுக்கு ஒரு புடை கொத்தரிசி வாங்கி ஒட்டிய நாட்களில் விடியல்கள் மட்டுமே விட்டிலாய் வந்து போனது. நிலைப்பேன் அபிவிருத்திக்கு நிலையாகவே ஆக்கும். ஒரு துண்டு மீன், கையிருப்பு காசுக்கு ஒரு படை கொத்தரிசி வாங்கிய ஓட்டிய நாட்களில் விட்டில்கள் மட்டுமே விட்டிலாய் வந்து போனது. நிலைப்பேன் அபிவிருத்திக்கு நிலையாகவே ஆக்கும். 1000 ரூபாய், 1000 ரூபாய் நோன்பில் அப்பாவி உம்மும்மா பாட்டா செருப்பமிட்டு ஓட்டை விழுந்த பாட்டா செருப்பமிட்டு ஹாஜியார் முகத்தை பார்த்து இறுதியாய் வாங்க போன ஹதியா காசு ஏதோ 4 பேரை பலியெடுத்தது. கொழும்பு மக்களின் கொடூர வறுமையை வெளியே கொண்டு வந்த கொழும்பு கொரோனா இது. கொழும்பு மக்களின் கொடூர வறுமையை வெளியே கொண்டு வந்த கொழும்பு கொரோனா இது. ஒருபோதும் ஓயாத எறும்பு நகரம் கொழும்பு. ஒருபோதும் ஓயாத எறும்பு நகரம் கொழும்பு ஆள் அரவமற்று போனது. கொழும்பு தெருக்களில் காக்கைகள் காணாமல் போயின. சூன்பான் சத்தமும் ஆம்புலன்ஸ் சத்தமும் அவ்வப்போது நாங்கள் லாக்டவுனில் இருக்கிறோம் என்று எம்மை ஞாபகம் மூட்டியது. அவ்வப்போது நாங்கள் லாக்டவுனில் இருக்கிறோம் என்று எம்மை ஞாபகம் மூட்டியது. வெளியில் இருந்து உள்ளே வரும் பானும் உள்ளே இருந்து வெளியே போகும் பானும் வித்தியாசமானது. போதைப் பொருளின் விற்பனையானது. வெளியில் இருந்து உள்ளே வரும் பானும் உள்ளே இருந்து வெளியே போகும் பானும் வித்தியாசமானது. போதைப் பொருள் விற்பனையின் ஊடகமானது. தூக்கிச் செல்லும் குழந்தையின் உள்ளாடைக்குள்ளும் கஞ்சா பக்கெட்டுகள் தொங்கும். கொழும்பு கொரோனாவில் தூக்கிச் செல்லும் குழந்தையின் உள்ளாடைக்குள்ளும் கஞ்சா பக்கெட்டுகள் தொங்கும். ஊரில் ஏழை மாணவனுக்கு போனும் இல்லை, ஸ்மார்ட் போனும் இல்லை, 4G கவரேஜும் இல்லை, டேட்டா போட பணமும் இல்லை. கல்வி எட்டா கனியானது. கண்ணீர் வடிக்கும் நண்பா, கொஞ்சம் கேளுங்கள். கொழும்பு பிள்ளைகளிடம் ஸ்மார்ட் போனும் 4G கவரேஜும் தாராளமாய் டேட்டாவும் இருக்கு. அவர்களுக்கு சூம் வகுப்பும் இல்லை, வாட்ஸ்அப் பயிற்சிகளும் இல்லை. பப்ஜி மட்டும் பசிக்காது ஆடுகிறார்கள். கொழும்பு கொரோனா கொடூரமானது. கொழும்பு கொரோனா கொடூரமானது. ஓடோடி வந்தது ரமலான். இவ்வருடம்
ஓடோடி வந்தது ரமலான். மாஸ்க் போட்டு மணிக்கொரு முறை கை கழுவி ஒரு அடிக்கு தள்ளி இருந்து உறவாடி சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு முந்திக்கொண்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டு கொரோனா தொற்றாமல் தவிர்த்திருந்தோம். ஓடோடி வந்தது ரமலான். மாஸ்க் போட்டு மணிக்கொரு முறை கையும் கழுவி ஒரு அடிக்கு தள்ளி இருந்து உறவாடி சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு முந்திக்கொண்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டு கொரோனா தொற்றாமல் தவிர்த்திருந்தோம். மாறி மாறி வந்தது, மாறி மாறி பொழிந்தது மாறி. பேய் போல காத்து சுழன்றடித்தது. மிஞ்சிய பண்டத்தை கொட்டி விடுவது போல் அத்தனையும் கக்கிவிட்டது. மணி மணியாய் மழை துளி 3 நாளாய் சூரிய கதிர்கள் முட்டவும் இல்லை. கொலன்னாவ வெள்ளம்பிட்டி எல்லாம் நிறைந்தது வெள்ளத்தால். ஓடி வந்து அடைக்கலம் கேட்ட குடும்ப நண்பர்கள் 8 பேர். ஒரு வீட்டில் 2 அடுப்பு, அதில் 3ஆம் கல்லாய் ஒரு குடும்பமும் சில நாளாய். கொழும்பு கொரோனா மறந்து போனது. கொழும்பு கொரோனாவின் கொழுப்பு பிடித்த கவிதை கேட்டீர். இது 2ஆம் இன்னிங்ஸ். இனி ஒரு 3ஆம் இன்னிங்ஸ் தேவையில்லை. இது ஒரு 3ஆம் இன்னிங்ஸ் தேவையில்லை. வந்தால் கொழும்பு காணாமல் போய்விடும். நன்றி வாய்ப்புக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கொழும்பில் கொரோனா கொளுத்திவிட்ட தீயால் கொழுந்து விட்டெறிந்த எம் கொழும்பார்கள் வாழ்க்கையின் குடும்பையின் தேர்களை தெல்தோட்டை இஸ்ரா தெளிவாக தந்தாரே, புரிந்திட வைத்தாரே. கொழும்பில் கொரோனா கொளுத்திவிட்ட தீயதால் கொழுந்து விட்டெறிந்த எம் கொழும்பார்கள் வாழ்க்கையின் கொடுமையின் துயர்களை தெல்தோட்டை இஸ்ரா தெளிவாக தந்தாரே, புரிந்திட வைத்தாரே. தெல்தோட்டை இஸ்ராவுக்கு எம் இதயத்து வாழ்த்துக்கள். இனி கவிதை தர இனிய என் நண்பர், நாடறிந்த நல்ல நாடக கலைஞர், நாளும் தேர்ந்த கவிஞர், கூடவே இருந்து உதவும் நண்பர், தேடுவோருக்கு துணை தரும் துணைவர். பாடவே எங்கள் கவியரங்கில் இன்று பாவோடு வருகிறார் கவிஞர் அப்துல் லத்தீப் இன்று. பாடவே எங்கள் கவியரங்கில் இன்று பாவோடு வருகிறார் கவிஞர் MS அப்துல் லத்தீப் இன்று. கொடுத்தலில் கொரோனா என்று இங்கு மிடுக்காய் தருவார் நல் பாவொன்று இன்று. வருக கவிஞர் MS அப்துல் லத்தீப், தருக கொரோனாவில் கொடுத்தலை இங்கு. அகிலம் படைத்து அனைத்தும் ஆளுமை கொள்ளும் நாயகனே, இகபரம் இரண்டிலும் எமையெல்லாம் ஈடேற்றிக் கரை சேர்ப்பவனே, உன் பெயர் மொழிந்தே துவங்குகிறேன், ஊக்கம் தருவாய் ரஹ்மானே. என் சொல் செயல் எல்லாமே ஏற்றுக்கொண்டருள் புரிவாயே. ஐக்கியமாக நாமெல்லாம் ஒருவன் உனையே துதிக்கின்றோம். ஓர்மை நல்கி எம் பிணி தீர்க்கும் ஔடதம் அளிப்பாய் அல்லாஹுவே, அகுதே ஈவாய் இறையோனே. இன்றைய கவிதை தலைப்பும் இக்காலத்தின் தலைப்பும் ஒன்றுதான், கொரோனா. தலைப்பு ஒன்றானாலும் அதனை தரமாய் பாடுதற்கு தணல் பறக்கும் மணல் வரிகளுடன் எங்கள் கவிதை குழாம் காத்து கிடக்கிறது. இக்கவியரங்கின் தலைமை கவி, இலக்கிய செம்மல், கலாபூஷணம் சட்டத்தரணி ரஷீத் M இம்தியாஸ் அவர்களே, சட்டத்தரணி ரஷீத் M இம்தியாஸ் அவர்களே, என் அருமை நண்பர் கவிமகன் இலங்கை பொன்மனச் செம்மல் MS தாஜ்மஹான் அவர்களே, என்றும் மணக்கும் இனிய கவி படைக்கும் தெல்தொட்ட ஈன்றெடுத்த கவிதாயினி தாஹிர் நூருல் இஸ்ரா அவர்களே, இன்று பார்ப்பது இதுவே முதற் தடவை என்றாலும் நன்றாய் கவி தருவார் என்ற நம்பிக்கை எனக்குண்டு கவிதாயினி பஸ்மினா அன்சார் அவர்களே, கவியரங்கை பார்க்கவும் கேட்கவும் காத்திருக்கும் அன்புளம் கொண்ட அபிமானிகளே, கின் டிவி நிலையத்தாரே, அனைவருக்கும் அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.
இன்றைய என் கவிதை தலைப்பு கொடுத்தலில் கொரோனா. தர்மம் எவ்வேளையிலும் தலையெழுத்தையே மாற்றும் தகுதி கொண்டது. அதுவும் இக்காலத்தில் வீட்டோடடங்கி வெளிவாசல் செல்லாது கூட்டாய் குடும்பத்துடன் கூடியிருப்போர் அன்றாடச் செலவுக்கு என் செய்வார் பாவம். அவர்தம் இல்லமேகிக் கொடுக்கும் தர்மம் மிகச் சிறப்பு. அவர்தம் இல்லமேகிக் கொடுக்கும் தர்மம் மிகச் சிறப்பு. முச்சக்கர வண்டியோட்டி மூட்டை தூக்கும் தினக்கூலி, முச்சக்கர வண்டியோட்டி மூட்டை தூக்கும் தினக்கூலி, குச்சிமிட்டாய் வியாபாரி, குடை திருத்தும் தொழிலாளி, இவர் போன்றோர் வெளியே சென்றால்தானே அவர்தம் வீட்டில் அடுப்பெரியும். வழியே தெரியாது வாடுகிறார் விழி பிதுங்கி. எரியவில்லை அவர்தம் வீட்டடுப்பு, எரிகிறதே அவர் மனதில் பெரு நெருப்பு. நெருப்பணைப்பதற்கு நல்லதொரு தருணம் இது. கொரோனா கொடுங்கோலனா? கொள்கை அளவில் உண்மைதான். உலகமெல்லாம் பீதிமயம், உள்ளமெல்லாம் மரண பயம். மடிகின்றனவே மனித உயிர்கள் கொத்து கொத்தாய், மாய்கின்றனவே ஊனுருகி தேய்கின்றனவே நித்தம் நித்தம். கோவிட்-19 கொரோனா கிருமி. சோப்பு போட்டால் செக்கன் 20 செத்து போகும் சிறுக்கி. அது ஆட்டி படைத்து ஆப்பு வைக்குதே முழு பூமி பந்தையும் குலுக்கி. கொரோனாவை நாமே நேர்மறையாய் அணுகக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் இன்ஸ்டெட் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங். எதிர்மறையாகத்தான் யோசிக்க வேண்டுமா? நற்கருமம் மாற்றிடவும் நல்ல செயல் புரிந்திடவும் ஏற்றதொரு தருணம் என ஏன் ஏற்கக்கூடாது? தர்மத்துக்கு தக்க தருணம் இதுவே. திரும்பி மீண்டும் பலன் தரும் ஒரு நாள் அதுவே. திரும்பி மீண்டும் பலன் தரும் ஒரு நாள் அதுவே. அண்ணலன் பெருமானார் அமுத வாக்கு, அயலவன் பசித்திருக்க புசியாதே நீ. சாதி மத பேதமின்றி சகலருக்கும் பகிர்ந்தளிப்போம். வயிற்று பசிக்கோ வரம்புகள் கிடையாது. வயிற்று பசிக்கோ வரம்புகள் கிடையாது. அண்டை விட்டான் அயலவன் முன்வீட்டு பண்டா பெரேரா உண்டானா என்று நாம் ஒரு கடம் நினைத்து பார்ப்போம். அவர் நிலை எம் உணர்வில் சேர்ப்போம். சோற்றுக்கே வழியில்லார் பலர் சோர்ந்து துடிக்கையிலே சொகுசாய் நாம் வாழ்தல் சரிதானா உணர்வோம் நாம். கிள்ளிக் கொடுக்காது நல்ல மனதுடன் அள்ளிக் கொடுப்போம். கொரோனா வந்தது நம் செல்வத்தை புனிதமாக்கவென நினைப்போம். தூர்ந்தால் தான் துப்புரவாகும் கிணறு, செல்வம் பகிர்ந்தால் தான் புனிதமாகும் என்பதை உணர். இடக்கை அறியாது வழங்குவோம் வலக்கையால், ஈகை குகந்த சமயம் இதுவே. இடுக்கண் வருகையிலே ஒருவனது இக்கட்டான நிலையினிலே கொடுக்க எம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றாலும் அவர்தம் நலன் விசாரிப்பதுவும் நல்லதொரு தர்மம் தான். அவர்தம் நலம் விசாரிப்பதுவும் நல்லதொரு தர்மம் தான். தனிப்பட்ட முறையினிலே தொலைபேசி தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையினிலே தொலைபேசி தொடர்பு கொண்டு அலைவாயும் அவர் மனத்தை ஆற்றுவதும் தர்மம் தான். பிறர்க்குதவ வேண்டுமெனில் தேவையில்லை பணம், தேவை நல்ல மனம். தான் படித்த கல்வியினை ஜூம், வாட்ஸ்அப் என மற்றோர்க்கு பகிர்ந்தளிக்கும் முறைமையும் தர்மம் தான். கொடுப்போம் இக்கொரோனா காலத்தில், வாரி வழங்குவோம் வள்ளல்களாய். உயிர் காக்கும் தோழனே தர்மம், அவன் தலை காப்பான், வேண்டுமெனில் உயிரையும் காப்பான். நன்றி. இக்கொரோனா காலத்தில் கஷ்டத்தில் வாடுவோருக்கு கொடுத்தலின் சிறப்பினை கருத்தோடு எடுத்துரைத்தார் கவிஞர் MS அப்துல் லத்தீப். இக்கொரோனா காலத்தில் கஷ்டத்தில் வாடுவோருக்கு கொடுத்தலின் சிறப்பினை கருத்தோடு எடுத்துரைத்தார் கவிஞர் MS அப்துல் லத்தீப். பாரங்கும் இவர் கவிகள் பெரும் புகழை பெற்றிடவே சீரோடு வாழ்த்துகிறோம், சிறப்பாக தொடர்ந்திடவே.
வாழ்க கவிஞர் MS அப்துல் லத்தீப். வளர்க உங்கள் கவி உலக வாழ்க்கை. இனி கவியரங்கின் இறுதி கவி. கரும்பூர் தேனி, மீனுக்குட்டி மினா எனும் பெயர்களில் கருத்தாய் நல்ல கவிதரும் இவள் இளைய நிலா. கரும்பூர் தேடி மீனுக்குட்டி மினா எனும் பெயர்களில் கருத்தாய் நல் கவிதரும் இவள் இளைய நிலா. சிறுகதைகள் எழுதுவதிலும் தனித்துவம் ஆதலால் இலக்கிய உலகில் இவள் என்றும் தனி பலா. உக்குவலை தந்த உதயகவி பிந்தி மதீனா, ஊக்கமாய் எழுதும் இவரது நட்பேனா. உக்குவலை தந்த கவி பிந்தி மதீனா, ஊக்கமாய் எழுதும் இவரது நட்பேனா. குட் பை கொரோனா எனப்பாட அழைக்கின்றேன் இளைய நிலா பஸ்மினா அன்சார். வருகவே நற்கவி தருகவே. நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருளாளன் அன்பாளன் வல்லவனாம் அல்லாஹ்வின் வான்புகழும் திருநாமம் போற்றியவளாய் KM டிவி தரும் இன்றைய ஜூம் வழி கவியரங்கின் தலைவராய் முத்தாய்ப்பாய் வீற்றிருக்கும் கவிஞர் இலக்கிய செம்மல் கலாபூசணம் சட்டத்தரணி ரஷீதம் இம்தியாஸ் அவர்களுக்கும் சத்தான கருத்துக்களை முத்தான கவிகளாய் கோர்த்து இக்கவியரங்கில் சாற்றி சென்ற வித்தக கவிஞர்களுக்கும் கிங் டிவி வழியே நம் கவியரங்கை கண்டு களிக்கும் கிங் டிவி அபிமானிகள், அன்பர்கள், நண்பர்கள் யாவர்க்கும் இந்த இளைய நிலாவின் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொழுது போகுதில்லையே பொழுது போகுதில்லையே என பதற்றப்பட்ட நம்மை பொழுது போகவில்லையே என பொழுது போதவில்லையே என பதற்றப்பட்ட நம்மை பொழுது போகுதில்லையே என பிதற்ற வைத்துக் கொண்டிருப்பவள். அன்று வூஹான் நகரில் உயிர் பெற்றவள் இன்று வாகாய் நம் கவியரங்கிற்கே தலைப்பாய் ஆனாள். இது கொரோனா காலம். ஆமாம், இதுவே நம் கவி தலைப்பு. இன்றைய அரங்கின் தலைக்கான பூ. ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஊதியமின்றி உலா வருகிறாள். சாதி மதம் பாராமல் ஏழை பணக்காரர் என்று தேடாமல் காற்றை விடவும் வேகமாக பரவி நம் மூச்சுக்காற்றையே முடக்கியாள பார்க்கிறாள். காற்றை விடவும் வேகமாய் பரவினால் நம் மூச்சுக்காற்றையே முடக்கியாள பார்க்கிறாள். இலங்கை இந்தியா மட்டுமா? இத்தாலியும் ஸ்பெயினும் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் கூட தோற்றுதான் போயின அவள் கோர பிடிக்குள். ஏ கொரோனா, நீ வெறும் தொற்று நோயா இல்லை பெருங்காட்டு பேயா? ஏ கொரோனா, நீ வெறும் தொற்று நோயா இல்லை பெருங்காட்டு பேயா? காகிதப்பை, காய்கறி கூடை, கைப்பிடிச்சுவர் என எதை பிடிக்கவும் மஞ்சுகிறதே இந்த பாழும் மனசுகள். இங்கெல்லாம் நீ ஒட்டி கொண்டிருப்பாயோ என்று. உண்மையில் நீ எம் நுரையீரல் வழி நுழைந்து மனித குலத்தை அழிக்க வந்த கொடிய நுண்தொற்றுதானா? இல்லை, மனிதன் எனும் வைரஸால் அழிந்து கொண்டிருக்கும் நம் பூமி தாயை மீட்க வந்த மனிதநேயனா? உண்மையில் நீ எம் நுரையீரல் வழி நுழைந்து மனித குலத்தை அழிக்க எத்தனிக்கும் கொடிய நுண்தொற்றுதானா? இல்லை, மனிதன் எனும் வைரஸால் அழிந்து கொண்டிருக்கும் நம் பூமி தாயை மீட்க வந்த மனித நேயனா? சாப்பிட முன்பு கூட கை கழுவ மறந்த பலரை சதாவும் கை கழுவ செய்தவளே. சாப்பிட முன்பு கூட கை கழுவ மறந்த பலரை சதாவும் கை கழுவ செய்தவளே. உன் வரவாள் காற்றில் மாசு குறைந்தது, ரோட்டில் தூசு குறைந்தது, பாவிகளின் வேஷம் கலைந்தது, நம் வீடுகளில் நேசம் நிறைந்தது. வாகன பேரிரைச்சல் ஏதுமின்றி அடிமைப்பட்டு கிடக்கின்றது நம் பூமி. வாகன பேரிரைச்சல் ஏதுமின்றி அமைதிப்படுத்தி கிடக்கின்றது நம் பூமி. ஏ கொரோனா, நீ வரமா சாபமா? ஆலயங்களை மூடினாய், அனுஷ்டானங்களை சாடினாய்,
சும்மா இருந்தோமா? நம் வீடுகளையே ஆலயமாய் மாற்றினோம் அல்லவா? உன் ஆட்டம் பெருக பெருக நம் வீட்டுக்குள் நெருக்கம் வந்தது. ஏனோ தானோ என வாழ்ந்தழிந்தவர்களை பக்குவமாய் வாழ பழக்கிவிட்டாய். ஏனோ தானோ என வாழ்ந்தழிந்தவர்களை பக்குவமாய் வாழ பழக்கிவிட்டாய். பணமே வாழ்வென்று தினம் திரிந்தலைந்த அப்பாக்களுக்கு குடும்ப பாசம் தன்னை உணரச் செய்தவளே. பணமே வாழ்வென்று தினம் திரிந்தலைந்த அப்பாக்களுக்கு குடும்ப பாசம் தன்னை உணரச் செய்தவளே. உன் வரவாள் தம் பிஞ்சுகளின் முகம் பார்த்து கொஞ்சவும் பழகிவிட்டார்கள் நம் வீட்டு ஆண் மக்கள். பிள்ளைகள் இப்போதுதான் அப்பாக்களின் அன்பை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். சமைத்து சமைத்து தனிமை தேயில் தகித்த அம்மாக்கள் கொரோனா கால அன்பில், சமைத்து சமைத்து தனிமை தீயில் தகித்த அம்மாக்கள் கொரோனா கால அன்பில் லயிக்கிறார்கள், நிறைவாயிருக்கிறார்கள். நாளின் பெரும்பாகம் ஆசிரியர்களின் வழிகாட்டலில் வளர்ந்த தம் பிள்ளைகளை, நாளின் பெரும்பாகம் ஆசிரியர்களின் வழிகாட்டலில் வளர்ந்த தம் பிள்ளைகளை அடக்கியாள முடியாமல் திணறும் பெற்றோர்கள் இப்போது ஆசிரிய சேவையை ஆராதிக்க துவங்கி இருக்கிறார்கள். நாளின் பெரும்பாகம் ஆசிரியர்களின் வழிகாட்டலில் வளர்ந்த தம் பிள்ளைகளை அடக்கியாள முடியாமல் திணறும் பெற்றோர்கள் இப்போது ஆசிரிய சேவையை ஆராதிக்க துவங்கிவிட்டார்கள். வகுப்பறைகளில் அலைபேசிக்கு அனுமதி இருக்கவில்லை அன்று. ஆனால் இன்றோ அலைபேசிகளே வகுப்பறைகளானது. ஸ்கைப், வாட்ஸ்அப், ஜூம் ஆப், கூகுள் மீட், கான்ஃபரன்ஸ் கால் என இணைய வழியில் கற்கை நடக்குது. 1ஆம் வகுப்புக்கும் இங்கே ஆன்லைன் இருக்குது. 1 மில்லிகிராம் அளவு கூட இல்லாத நீ, கொரோனா, 1 மில்லிகிராம் அளவு கூட இல்லாத நீ விஞ்ஞான உலகுக்குள் விரும்பாத விருந்தாளியாய் புகுந்து, விஞ்ஞான உலகுக்குள் விரும்பாத விருந்தாளியாய் புகுந்து படாத பாடுபட்டு எதையெதையோ சொல்ல முனைந்தாய். மனங்களை மதிகுணங்களை மாற்ற விளைந்தாய். படாத பாடுபட்டு எதையெதையோ சொல்ல முனைந்தாய். மனங்களை மதிகுணங்களை மாற்ற விளைந்தாய். மாற்றங்கள் விளைந்தன. யூடியூப் பார்த்து விதவிதமாய் விருந்து படைத்து, பேஸ்புக்கில் பதிவேற்றி கொமெண்ட் வரும் வரை காத்திருந்து இன்பம் கண்ட பலரை பசித்த வயிறு தேடி அன்னமிட அலையும் தருமர்களாய் மாற்றினாய். யூடியூப் பார்த்து விதவிதமாய் விருந்து படைத்து, பேஸ்புக்கில் பதிவேற்றி கொமெண்ட் வரும் வரை காத்திருந்து இன்பம் கண்ட பலரை பசித்த வயிறு தேடி அன்னமிட அலையும் தருமர்களாய் மாற்றினாய் நீ. உன் போராட்ட பசிக்கு மில்லியன் உயிர்கள் விருந்தான பின்னும், உன் போராட்ட பசிக்கு மில்லியன் உயிர்கள் விருந்தான பின்னும் இப்படி விரட்டி தொடர்வது முறைதானா? இப்படி விரட்டி விரட்டி தொடர்வது முறைதானா? உழைத்துழைத்து அயராது வியர்வை சிந்தும் ஏழைகளை நெஞ்சில் நிறுத்தி, உழைத்துழைத்து அயராது வியர்வை சிந்தும் ஏழைகளை நெஞ்சில் நிறுத்தி குவளையத்தை வாழ வைக்க புவியை விட்டு புறப்படுவாய். குட் பை கொரோனா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாம். கொரோனாவின் கொடூரம் சோதனையால் வதைத்தாலும் கொரோனாவின் மறுபக்கம் நன்மைகளையும் தருகிறதே. கொரோனாவின் கொடூரம் சோதனையாய் வதைத்தாலும் கொரோனாவின் மறுபக்கம் நன்மைகளையும் தருகிறதே. இன்றிங்கு கவிபாடி இலை நிலா நிறைவு செய்தார். குட் பை கொரோனாவே என்று வழி அனுப்பி வைத்தார். பஸ்மினா அன்சாரே, பா உலகில் நீ உயர பற்றோடு வாழ்த்துகிறேன், பல்லாண்டு நீ வாழ்க. கின் டிவி கவியரங்கில் நம் கவிஞர்கள் நால்வரிங்கு கண்ணல் கவி தந்தனரே, கருத்தை தான் கவர்ந்தனரே. வாழ்த்துக்கள் எம் கவிஞர்கள், வாழ்த்துக்கள் எம் நேயர்கள். இது கொரோனா காலம். இது 3ஆம் உலக யுத்தம்.
இதனால் கலங்குது பித்தம், இதனை ஒழிக்க நித்தம் உழைப்பதே எமது சித்தம். கொரோனா இது 3ஆம் உலக யுத்தம், இதனால் கலங்குது பித்தம், இதனை ஒழிக்க நித்தம் உழைப்பதே எமது சித்தம். பணமும் பலமும் அறிவும் அதிகாரமும் ஆட்சியும் மாட்சியும் பலனின்றி பரிதவிக்க இந்த கொரோனா இறை விதித்த சோதனையா, எம்மை சீர்திருத்தும் போதனையா? இந்த கொரோனா இறை விதித்த சோதனையா, எம் தவறுக்கு தண்டனையா, எம்மை சீர்திருத்தும் போதனையா? இது நாம் ஒன்றாய் வென்று மாற்றிடுவோம் சாதனையா? கிங் டிவி கவியரங்கில் கருத்தோடு இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும், கவிதந்த கவிஞருக்கும், கிங் டிவி கலைஞருக்கும் என் நேசம் நிறை நன்றிகள். கொரோனாவை கொன்றொழிக்க கொத்தாக ஒன்றிணைவோம், சுகாதார வழிமுறைகள் சீராக கடைபிடிப்போம், குட் பை கொரோனா என பூண்டோடு அழித்திடுவோம். கொரோனாவை கொன்றொழிக்க கொத்தாக ஒன்றிணைவோம், சுகாதார வழிமுறைகள் சீராக கடைபிடிப்போம், குட் பை கொரோனா என பூண்டோடு அழித்திடுவோம். கொரோனாவே குட் பை உனக்கு, கொரோனாவே குட் பை உனக்கு, மீண்டும் வந்திடாதே உலகுக்கு, மீண்டும் வந்திடாதே உலகுக்கு. எல்லோருக்கும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நன்றாக உண்டாவதாக. எல்லோருக்கும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நன்றாக உண்டாவதாக. நன்றி, வாழ்த்துக்கள். எமது தேசத்தின் குரல் கிங் டிவி.